தியானம், கூட்டு தியானம் நடைபெறும் அப்படிங்கிற அழைப்பு வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம். அதை தெரிஞ்சிட்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வருக என்று வரவேற்பு கொடுத்து வந்ததற்காக ஒரு நன்றியும் செலுத்திட்டு நான் சில கருத்துக்களை சிலர் மூலம் உங்களுக்கு விளக்கும்படி ஏற்பாடு செய்வேன். அதை சற்று பொறுமையுடன் நீங்கள் கவனிக்கும்படி பணியுடனும் அன்புடனும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆத்ம நமஸ்காரம். சோமசுந்தரம் ஐயா கொஞ்சம் மேடையில் வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருஞானம் ஐயா உருவாக்காட்டுக்காரர், அவரை மேடையில் வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இந்த உபதேசம் அப்படிங்கிற முறையை எடுத்துக்கும் போது அது யாருக்கிட்டையும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை, அதை எடுத்துக்கும் போது ஒரு சத்திய வாசத்தை மட்டும் அவங்க வந்து வாங்குவாங்க. அந்த சத்திய வாசம் எதுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக உங்களோட பேச விரும்புகிறேன். இப்போ எப்படின்னா, நினைவாலும் வாக்காலும் கர்மாவாலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திய வாசத்தை எல்லாருமே வாங்குவாங்க. அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னாங்க, நம்ம உயிரை பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம உயிருக்கு ஆனந்தம் கொடுக்கணும், நம்ம உயிரை இனி பிறக்காமல் பண்ணுறதுக்காக சமாதி அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சத்திய வாசகமே வாங்குறாங்க. அதனுடைய அர்த்தம் மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. நினைவால் எதையோ நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. வேண்டாததெல்லாம் நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கையை வந்து வீண் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த துறைக்குள்ளே வரும்போது நினைவால் கூட நியாயமானதை நினைக்கணும், முடிஞ்சால் இறைவனை மட்டும்தான் நினைக்கணும். அது அல்லாத மற்ற நினைவுகளுக்கு உங்கள் உயிர் சக்தி செலவாகக்கூடாது அப்படிங்கிறது தான் நினைவால் சத்தியம் பண்ணுறோம். நினைவு வந்து குருமார்கள் காட்ட கொடுக்கிற இடத்துல மட்டும்தான் சதா நினைச்சிட்டு இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, வாக்கால் சத்திய விரோதமாக நடைபெற மாட்டேன் என்று சத்தியம் கொடுக்குறோம். அது என்னன்னாங்க, பேசும்போது அதிக உயிராற்றல் செலவாயிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னா என் உயிராற்றல் செலவு பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த உயிராற்றல் வாக்கால் கூட, அதாவது பேசுவதால் கூட என் உயிராற்றலை வீண் பண்ண மாட்டேன், செலவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு சத்தியம். இன்னொன்று, கர்மாவாலும் என்னுடைய சத்தியத்தை, என் உயிராற்றலை இழக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம். அது என்னன்னா, சுவாசம் அப்படிங்கிறது கர்மான்னு சொல்லிட்டு தான் சித்திரத்தில் சொல்லப்படுது. இந்த சுவாசத்தால் என் உயிராற்றலை வீண் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அந்த சத்தியம். அது எப்படின்னா, மூக்கில் சுவாசம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்குமே உள்ளிருக்கக்கூடிய உயிராற்றல் செலவாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய சுவாசத்தை மூக்கில் சுவாசம் பண்ண மாட்டேன், அதற்கு மாற்றாக குருமார்கள் காட்டி கொடுத்தார். உள் சுவாசம் மட்டும் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவேன் அப்படிங்கிறது தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போது இந்த சத்தியம் பண்ணி கொடுக்கறது எதுக்காகன்னா, நினைவால் உயிராற்றலை இழக்க மாட்டேன், பேசி என் உயிராற்றலை இழக்க மாட்டேன், சுவாசம் மூக்கில் சுவாசி என் உயிராற்றலை இழக்க மாட்டேன், இது சத்தியம். இது தான் சத்திய வாக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட உள் சுவாசமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும். அதனால் உள் சுவாசத்துக்கு நீங்கள் மாறிக்கோங்க. இந்த அளவில் இப்போ நான் வந்து இந்த உரையை நிறைவேற்றுறேன். அடுத்து முடிவுரையில் ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களோட பகிர்ந்துக்குவேன். அதை கவனித்து கேளுங்க. இது நான் சொல்கிறதே அல்ல, இது குருமார்கள் சொன்னது தான் நாங்கள் பார்த்து அனுபவித்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தற்சமயம் இங்கே அடைஞ்ச சிறு வளர்ச்சிகள் கூட உங்களால் ஏற்பட்டது தான். நீங்கள் இங்கே வந்து எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு உதவி பண்ணித்தான் இந்த அளவுக்கு இந்த ஆசிரமம் வளர்ந்துருக்குது. இது உங்களுக்காக நீங்கள் செஞ்சது தான். அது எங்களுக்கும் பயன்படுது, அது உங்களுக்கும் பயன்படுது.
நீங்கள் தொடர்ந்து பயிற்சி மூலமாகவும் இங்கே வந்து தியானம் பண்ணி இந்த வாழ்க்கையை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து வந்து ஆனால் திருஞானம் அவர்கள் வந்து சிறு உரை கொடுப்பார். திருஞானம் ஐயா வந்து சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய சரியான கருத்தை நம்மளோட பகிர்ந்திருக்காரு. அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்முடைய உயிர்காற்று நாம் ஆனந்தத்தில் பிறந்து கூட ஆனந்தத்தை அடையாமையே நாம் இறந்துடுறோம். அந்த மாதிரி நாம் இறக்காம நம்முடைய சுவாச காற்றை சுவாமி சிவானந்த சொன்ன மாதிரி உள்வழியாக மேலும் கீழும் நடத்தி கதாகதம் நிகழ்த்தி மேலே இருக்கின்ற பிரம்மரந்தனத்தை தொட்டு அங்கே இருக்கின்ற சுக்கிரத்தை திருடாமல், அங்கிருந்து சுக்கிரத்தை திருடிட்டு வந்துதான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நாம் அந்த சுக்கிரத்தை திருடாம அந்த சுக்கிரத்தில் போய் உங்கள் ஜீவனை ஐக்கியப்படுத்தியிருந்தோம். அந்த கருத்தை தான் திருஞானமையா எளிமையா பேசியிருக்காரு. அப்போ நாம ஆனந்தத்தில் பிறந்த நாம அந்த ஆனந்தத்திலேயே லயிக்க வேண்டும் அப்படிங்கிற மார்க்கத்தை தான் திருஞானமையா இப்ப பேசியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா, நம்ம மூச்சு காற்றை மேலும் கீழும் ஏற்றி இறக்கி பிரம்மரந்தனத்தை தட்டி திறந்து மேலே இருக்கின்ற சுக்கிரத்தை லயிக்க வேண்டும் அப்படின்ட்டு எளிமையா சொல்லியிருக்காரு. அதை நீங்க கடைபிடிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு சோமசுந்தரம் ஐயா உங்களோட கருத்தை பரிமாறிக்குவாரு. அவரை உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். யார் யார் எதை எதை சிந்திக்கிறார்களோ அதன் பொருட்டே அவர்களுக்கான விடையும் பிறக்கும். நான் அடிக்கடி இங்க நிறைய நேரங்கள்ல பேசுவேன், விசாரணை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்துட்டோம். இந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அன்றாட பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு வயசானவர் இறக்குறாரு. ஏன் பிறக்கிறாங்க, ஏன் இறக்குறாங்க அங்கிற கேள்வி இருந்தா மட்டும்தான் இரவாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு தேடுவோம். தேடலை அப்படின்னா இப்படியே வாழ்ந்துகிட்டே போக வேண்டியதுதான். அப்ப தேடல் உள்ளவர்கள் தான் இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. சிவானந்த பரமஹம்சர் வந்து சித்த வேதம் என்ற ஒரு நூலை கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் படிச்சோமா அப்படின்னா, நான் வந்து 22 அத்தியாயத்தை ஒரு முறை படிச்சுட்டு ஐயா கிட்ட வந்து வித்த வாங்கினேன். ஆனா எனக்கு நூல் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நேராவும் ஒரு பக்கம் தலைகளாவும் இருந்தது. எனக்கு வாட்ஸ்அப்ல தான் அந்த நூல் கிடைச்சது. அப்பா படிச்சு பார்த்துட்டு இப்படி படிக்கவே முடியாது, இறைவா இந்த நேரா இருக்கிற மாதிரி நூல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்ப பாத்தீங்கன்னா நேரா இருக்கிற மாதிரியே ஒரு பதிவு கிடைக்குது, சித்தவேதங்கிற நூல் கிடைக்குது 22 அத்தியாயம். அது சிஸ்டத்துல ஏற்றி படிச்சு வச்சுட்டேன். ஆனா வித்தை வாங்க போறானான்னு எனக்கு தெரியாது. ஆனா தேடுற ஒன்ன மட்டும் தேடிட்டு இருக்கிறேன், உண்மை எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த நூலை முழுவதும் நான் படிச்சுட்டேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் கிடைக்குது, இந்த சித்த வித்தை தமிழ்நாடு முழுவதும் எங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். கரூர் ராஜன் அப்படின்னு அவரோட குரூப்ல நான் இருந்த, அதுல வந்து அந்த பதிவு வருது. அப்போ கோவை மாவட்டத்துல எவ்வளவு இடங்கள்ல இந்த வித்தையை கத்துக் கொடுக்குறாங்க அது எனக்கு கண்ணில் படுது. அதுல ஐயாவோட பேர் தான் எனக்கு நினைவுக்கு வருது. பாலன் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு இருந்தது. என்ன நினைக்கிறேன்னா, ஐயாவை போய் பார்க்கணும்.
அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வு சொல்லுது. அப்பா மே 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ஹோப்ஸ் காலேஜ்ல யோகிராஜ் ஐயா வந்து இலவச வாசி யோகம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. அந்த வகுப்புக்காக வந்து காலையில கலந்துகிட்டேன். மதிய வரைக்கும் அந்த வகுப்பு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வர்றேன். இங்க வந்து பார்க்கும்போது ஐயா இல்ல. ஐயா வந்து அம்முனியம்மாள் ஓட அன்னைக்கு விழா முதல் வாரம், முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க விழா. ஆனா எப்படி வந்தேன்னு தெரியுங்களா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் வந்தேன். ஆனா இப்படி வரணும்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுதான் போட்டு வந்தேன். ஐயாவை போய் அங்க பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் உணவு சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டேன். நானும் இன்னொரு நண்பர் 2 பேர். அப்புறம் இங்க வந்து இருந்து இந்த போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்து காத்திருந்தேன். 7 மணி வரைக்கும் காத்திருந்தா ஐயா வரல. இருங்க வர அப்படின்னா வரல. அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி போயிட்டோம். வெங்கடாபுரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போன் கால் வருது. அதுக்கப்புறம் வந்து இரவு 7:30 மணிக்கு இந்த வித்தைகள். அப்போ ஒவ்வொருவரும் தேடல் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும், மெய்த்தேடல் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வித்தை வாங்கலாமா? ஆனா சரியான ஒரு குரு கிட்ட வாங்கும் போதுதான் அது நம்மனால வந்து சரியா அந்த வித்தையை பயிற்சி பண்ண முடியும். ஏன்னா அவர் என்ன சொல்லி தராரோ அதைத்தான் நம்ம செய்ய போறோம். அவர் சரியா சொல்லி தரல அப்படின்னா நம்மளால சரியா செய்ய முடியாது. அப்ப சரியான ஒரு ஆள் வேணும் அங்கிறது நம்மோட மனதில் ஆழமாக எண்ணணும். அப்பதான் அது கிடைக்கும். இந்த வித்தையை வந்து இப்போ ஒரு 6 வருட காலமாக இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா வித்தையை வந்து சரியா பண்ணி ஒரு நிலை அடைந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த நினைவு, அந்த நினைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதனால செலவாகுது அப்படின்னு ஐயா சொன்னார். ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இதுல பயிற்சி நல்லா பண்ணினதுக்கு பின்னாடி உங்களோட நினைப்பை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வைக்க கூடாது, உள்ளே கொண்டு வந்துடும். சதா எப்பவுமே உள்ளே இருக்கிற ஜீவனிலே நினைச்சிட்டு இருக்கணும். நீங்க வெளியில இருக்கிற விஷயத்த நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்கும். அதை நம்ம தான் அனுபவிக்கணும். கண்ணுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் நடக்கும். நீங்க ஒரு பார்வையாளரா இருந்துட்டீங்க அப்படின்னா சரி, இதை சரி பண்ணணும் அப்படின்னா அது நீங்க இருந்து பண்ண வேண்டியதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னு தெரியுது, ஆனா அதை சரி பண்ணணும்ங்கிறது நம்ம நினைச்சாலும் ஒரு வித்தியார்த்தியா நினைக்கும் போது அங்க இருந்து அது நம்ம சரி பண்ண வேண்டிய நிகழ்வை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நான் கண்ட நிகழ்வு, வேலையில ஒரு இடத்துல சொகுசா உட்காண்டிருந்தேன். காலையில போலாம், வேலை இருந்தா செய்யலாம், இல்லைன்னா பெசாம உட்காரலாம். இப்படியே உட்கார்ந்து இருக்கிறமே, என்ன இது நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்யலான்னு தான் நினைச்சேன். தெரிஞ்ச வேலையை செய்யறதுக்கு ஜெனரல் மேனேஜர் கூப்பிட்டு விட்டார், வாப்பா கொஞ்சம் இங்க பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணுப்பா அப்படின்ட்டார். அப்போ இந்த வித்தையினுடைய மகிமை என்ன அப்படின்னா, நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா பயிற்சி பண்ணிட்டு நினைச்சீங்கன்னா நடக்கும். அப்போ நினைவு ஐயா எங்க வைக்கணும்னு ஆரம்ப கட்டத்திலேயே உங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு. நினைவு இங்க வச்சு நீங்க பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனம் எங்கே செல்கிறதோ வாயு அங்கே செல்லும். மனம் வெளியில போனா என்ன ஆகுதுன்னா வாயு வெளியில போகும், சக்தி செலவாகும். அப்ப செலவு பண்ணாம பார்த்துக்கிறது நம்மளோட வேலை. நம்ம 120 வருடங்கள் வாழ்றோம் அப்படின்னா 94 கோடியே 80 லட்சம் சுவாசம் 120 வருஷத்துல சுவாசிக்கலாம். சுவாசம் முடிஞ்சா இந்த உடம்பு முடிஞ்சு. அப்போ சுவாசத்தை வந்து செலவு செய்யாம எப்படி இருக்கிறது
அங்கிறது ஐயா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். நீங்க நினைவு எங்க வைக்கிறீங்களோ அங்க போய் சுவாசம் நின்னுக்கும், செலவாகாது. அதனால என்னன்னா ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்க தான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா எப்ப கேட்டாலும் சொல்லி தருவார். அதாவது ஐயா மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். வித்தைய தெளிவா சொல்லி கொடுக்கிறார். தெளிவு குரு அப்படின்னு திருமலர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். சோ அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னா ஐயாவை தான் எடுத்துக்கோணும். அதே மாதிரி அன்பா சொல்லி கொடுக்கிறார். அன்பு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தை. ஐயா கூட 5 வருடமாக நான் கூட டிராவல் பண்ணிட்டே இருந்தேன், எங்க கூட்டாலும் ஓடி போயிருவேன். ஆனா இப்போ ஒரு வீடு ஒண்ணு கட்டினேன், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஐயா கூட அதிகமா தொடர்பு வைத்துக் கொள்ள முடியவில்லை. சரிங்களா? அதனால நீங்க வித்தையை சரியா பண்ணுங்க, அதுக்கான பலன் நீங்க அனுபவிக்க போறீங்க. மறுபடியும் உங்களோட இன்னொரு முறை சந்திக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். அதாவது சித்தவத்தை எடுத்து நான் 2 வருஷம் ஆச்சு. ஆனால் நல்லா தீவிரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அது எங்கள் மில்லில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்தது. 3வது பிளான்ட் போடுறப்போ அதில் எல்லாம் ஏகப்பட்ட எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணாங்க. அந்த சமயத்துலையெல்லாம் நான் ஜபம் பண்ணுறப்ப நல்ல சோமசுந்தர ஐயா சொன்ன மாதிரி நல்ல கதி எடுத்து நல்லா இது பண்ணி ஜபம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உண்மையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அது என்ற வாழ்வில் நிறைய இடத்துல நடந்திருக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகி இப்போ நாங்கள் எல்லாம் ஆர்டர் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த நினைவை அங்கே கரெக்டாக வச்சு அந்த கதி மேலேற்றி அந்த சொல்றப்ப அந்த இது பண்றப்ப ஜபம் பண்றப்ப நீங்க அதை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதோட சந்தேகமே வேண்டியதில்லை. ஐயா அதே மாதிரி நீங்க டெய்லி ஆத்ம சத்சங்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் நீங்க எல்லாரும் பங்குபடுத்து பாத்தீங்கன்னா அது எத்தனையோ இதுகள் எல்லாம் பகிர்ந்துக்கலாம். ஐயா இதில் நிறைய எங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அதில் பாத்தீங்கன்னா நிறைய கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். கண்டிப்பா என்ன சந்தேகமோ அத்தனையும் நீங்க கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாரு. நீங்க டெய்லி ஆத்ம இதுல சத்சங்கத்துல கலந்துக்க உண்மையிலே நல்ல இதாகும். ரொம்ப நன்றிங்க. ஆத்மா நமஸ்காரம். இப்போ நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்து இருக்குது. இப்போ தற்சமயமே 2 பேர் தயாராகிட்டாங்க. சோமசுந்தரம் ஐயாவும் நம்மளோட நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் வரும் பாருங்க. அது முன்கூட்டி அவருக்கு நன்றி சொல்லிடுறேன். இப்போ சோமசுந்தரம் ஐயா உங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன நினைச்சாலும் நடக்கும், ஆனால் நினைவின் மூலமாக கூட உயிர் சக்தி செலவாகுது அப்படிங்கிறதும் உண்மைதான்றாரு. இந்த உண்மையில நான் சொல்ல வர்ற இதுல சின்ன மாற்றம் ஒன்று நான் சொல்றேங்க. உங்க நினைவால உயிர் சக்தி செலவாகட்டும், ஆனா வாழ்க்கைக்கு ஆகட்டும். இப்ப ஐயா சொன்னார் பாருங்க, எனக்கு பிரச்சனைகள் நிறைய வந்தது, தியானிச்சேன், நினைவு போய் ஈஸ்வரன் கிட்ட வச்சேன், ஈஸ்வரன் கிட்ட கேட்டேன், அவர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா நினைவு செலவாயிருக்குது. எதுக்காக செலவாயிருக்குதுன்னா அவர் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டாரு. அப்ப அவர் நிம்மதி ஆயிட்டாரு. இங்க அதை செய்ய மாட்டாரு. இங்க என்ன செய்வாருன்னா அந்த நினைவு மூலமா அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிறதுக்காக பயன்படுத்துவார். சரிங்களா? இப்ப நான் சொல்ல வர்றது தாங்க, நீங்க தியானிங்க, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கேளுங்க, ஈஸ்வரனை கேளுங்க, கிடைக்கும். அதுதான் 2 பேருமே இப்ப பகிர்ந்துக்கிட்டாங்க. சோமசுந்தரமையாவும் என்ன சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும்ட்டாரு. நீங்க பயிற்சி எடுக்கணுன்றாரு. ஆனாலும் நீங்க உங்க வாழ்வை பூர்த்தி ஆகிற வரைக்கும் அதை நீங்க கடைபிடிக்கலாம். உங்க வாழ்க்கையை நிறைவுபடுத்தின பின்னாடி யாருக்காவது கொடுத்துட்டு நீங்க சதா பிராணாயாமம் பண்றதுக்கும் சதா ஈஸ்வரனை போய் தொடர்றதுக்கும் நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கும் நான் சொல்ற கருத்து நிம்மதி அளிக்கும் என்று நினைவுபடுத்தி
இதை நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ சொல்லுவேன், அது கவனமாக கேளுங்க. ஐயா சொல்ல வரீங்களா ஐயா? ஐயா கண்டிப்பா நடக்கும். ஆனா நேர்மையா இருக்கணும். எதை கேட்டால் நேர்மையானதா இருக்கணும். அதுக்காக கெட்ட வழியில அதை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நினைக்கணும். நேர்மையானதை நம்ம மனசுக்குள்ளேயே தெரியணும். இது கண்டிப்பா அது நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைச்சா மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பா அப்படித்தான் நடந்திருக்குது. அதுக்காக கண்ணா பண்ணான்னு இதெல்லாம் வேண்டதெல்லாம் முடியாது, அது நடக்காது. கண்டிப்பா நம்மளுக்கு என்ன மனசார என்ன வேணுமோ அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா நடக்கும். நமஸ்காரம். ஐயா சொன்னதுக்கு இன்னும் கூட ஒரு சான்று கொடுத்துறேன். 52 ஆண்டு காலம் ஸ்ரீ மகா குருபரானந்த சாமி வாழ்ந்தாரு. வாழ்ந்து தன்னுடைய அனுபவத்தை எழுதி வச்சுட்டு தான் அடங்கினாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்ன சொல்றாரு? சரியானதை கேளுங்க, தாறுமாறா கேட்காதீங்க, அதுல உங்களுக்கு சிக்கல் வந்துடும் சொல்றாரு. அதுதான் குருபரானந்த சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதர்கள் படும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் காரணம் அவரவர் செயலே, அவரவர் செயலே அவரவருக்கு வழிகாட்டியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு. இதை நான் அனுபவிச்சுக்கணுங்க. இப்போ நான் என்ன செய்யறனோ அதுக்குண்டான பின்விளைவு எனக்கு வருது. அப்போ நான் என்ன முடிவு பண்ணணும்? நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணும், அது நடக்கணும். அதுதான் அண்ணாரும் சொல்ல வர்றாருங்க. உங்களுக்கு ஏறத்தாழ தெளிவுபடுத்திட்டேன். அடுத்தது பாருங்க, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர் ஒரு நல்ல கருத்தை ஒன்று உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. அதை பேசி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உலகில் யார் பிறர் குற்றங்களையும் பிறர் தொழில்களையும் நினைவுறாது தன் தொழிலையும் தன் குற்றத்தையும் சிந்தித்து தானே உண்டாக்குகின்ற குற்றங்கள், வீழ்ச்சிகள் அண்டு தவறுகள் நேராதிருப்பதற்காக சிரத்தையுடன் ஒரே நம்பிக்கையில் எவன் செயல்படுகின்றானோ அவனே உத்தமன், அவனே சிரேஷ்டன், அவனே ஈஸ்வரத்துவம் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்காருங்க. இது மீண்டும் லேசா சொல்றேங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு கவனம் நமக்கு போச்சுன்னா நாம முன்னேற முடியாது. நாம சரியா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தா போதும். அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த பலாபலன் அவங்களுக்கு வந்துட்டு போகுது. நாம போய் திருத்த வேண்டியதில்லை. அதான் எனக்கு குருபரானந்த சாமி சொன்னாரு. சிவானந்த பரமஹம்சர் அதான் சொல்றாரு, மற்றவங்களை நீங்க கவனிக்காதீங்க, மற்றவங்க முன்னேற்றத்தை பார்க்காதீங்க, உங்களை நீங்க பாருங்க, உங்களை நீங்க திருத்திக்கோங்க, அப்ப நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்கன்னு சொல்லிதான் இந்த பேப்பர்ல அவர் எழுதியிருக்காரு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்தது நிறைவா நான் சொல்ல வர விஷயம் என்ன, தொடர்ந்து நம்மளோட பயணம் செய்யுங்க. இங்கு பயணம் செய்யறவங்களுக்கு எல்லாமே மோட்சம் அடையும் காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வோம். உறுதியா சொல்றேன் உங்களுக்கு. நான் வெள்ளலூருக்கு நம்மளை எல்லாம் கூப்பிடுறதுக்கு அடிப்படை காரணம், அங்க தொடர்ந்து வர்றவங்களுக்கு தான் சமாதின்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் எங்கிட்ட பயிற்சி எடுத்தவங்களெல்லாம் அங்கே கூட்டிட்டு போறேன். வர்றாங்க, வந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து சேவை பண்றாங்க. அதனால தொடர்ந்து மீண்டும் நீங்க தொடர்ந்து நீங்க வந்துட்டு இருக்கணும். திருப்தியா எல்லாரும் ஜபம் பண்றதுக்கு உண்டான காரணமும் தேவராஜ் அவங்க மூலியமா தான் நடந்தது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தேவராஜ் ஐயாவை ஒரு நிமிஷம் இங்கே நின்றுட்டு போகும்படி தாழ்மையோடு உங்க சார்பாக கேட்டுக்கிறேன். பரவாயில்ல. பாத்தீங்களா, ஒரு ஆடிட்டர் அமைதியா தான் இருப்பாரு. பல கம்பெனிகள் ஆடிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் எங்க போனாலுமே தேவராஜ் ஐயா தாங்க எங்களுக்கு ஆடிட் பண்ணிட்டு இருக்காரும்பாங்க. அது ஒரு பெருமை. அடுத்தது அம்மா அம்மா கொஞ்சம் நிலைமா இந்த அம்மா அவங்க பார்த்துக்கோங்க. அந்த அம்மாவை ஒவ்வொரு மாசமும் உணவுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதனால நான் உணவு அளிக்கிறதுல சோர்வே அடையிறதில்லை. யார் வந்தாலும் உணவு கொடுத்துட்றேன். அதனால அவங்களுக்கு உங்க சார்பா நன்றி சொல்லிக்கிறேங்க. ஆத்ம நமஸ்காரம். ஒரு பாட்டு சொல்லிட்டு சாப்பிட போதாங்க. உங்க உணவு கொடுத்தா தான் நல்லது. பசியோட உணவு வருத்தக்கூடாது.
அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆணவக் காட்டை எரித்தாய் போற்றி, இதமும் பரமும் இணைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அறிந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊர்தியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எங்கினாய் போற்றி, ஏற்றம் தருவழி காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓங்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம்